போட போறேன். இதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கோங்க. நாம எதுவுமே பண்ண முடியாதா? குமாரவே இல்லை அடிச்சான்னு இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ராஜ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மாப்பிள்ளைங்களை எப்படி விடுவாங்க? குமார் ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த புள்ள புகார் கொடுத்துருக்கலாம். நான் ஒத்துக்க மாட்டேன் சார். வேண்டாம். எங்க அண்ணன் மேல நான் புகார் கொடுக்குறேன் மாமா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா? எங்க வீட்டு ஆளுங்க மேல எந்த தப்பும் இல்லை. எங்க அண்ணன் தான் என்ன அடிச்சுட்டான். சொல்ல சார். பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன நடக்குது அப்படின்னா, ராஜியை அவங்க அண்ணன் அடிச்சிடுறாரு. இதை கேட்க போன கதிரோட அப்பாவையும் அடிக்க வந்துடுறாங்க. இதனால் கோவமாகி கதிரோட அண்ணனுங்க எல்லோரும் சேர்ந்து அவங்க ராஜியோட அண்ணனை போய் அடிச்சிடுறாங்க. இதனால் கோவமாகி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து வக்கீல் என்ன சொல்கிறேன்னா, ராஜி வந்து அவங்க அண்ணன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா கேஸை வாபஸ் வாங்கிடுவாங்க அப்படிங்கவும், ராஜி என்ன செய்கிறாரு, நான் என் அண்ணன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்றாங்க. அவங்க ராஜியோடைய அப்பா வந்து கேஸை வாபஸும் வாங்கிடுறாரு. அப்போ அந்த வீட்டில் உள்ள 3 பேருமே ரிலீஸும் ஆயிடுறாங்க.